இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 3K ஃபேமிலி குக்கிங் அண்ட் வீடியோஸ். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா ஓரியோவில் டோரா கேக் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் பேன் கேக் செஞ்சு போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துங்க. சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், இப்போ ஓரியோவை எடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை பேக்கெட் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பிஸ்கெட் தனியாக எடுத்துக்கோங்க. பிஸ்கெட் தனியாக எடுத்து உள்ள போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த கத்தி எடுத்து இப்படி அந்த க்ரீமை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்துக்கும் போடுங்க. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எல்லாத்தையும் இப்படி பிரிச்சாச்சு. எல்லா பிஸ்கெட்டையும் இப்படி ஓரியோ பிஸ்கெட்டை வந்து சின்ன சின்ன பீஸாக நறுக்கி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் அப்படியே போட்டுருங்க. காய்ஸ், இப்போ உடச்சி வச்ச பிஸ்கெட்டை இப்படி மிக்சிக்குள்ளே போட்டுக்கிட்டு மிக்சிக்குள்ளே கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்சியில் அடிக்கலாம். ஹாய் காய்ஸ், இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் பேக்கிங் சோடா ஆட் பண்ணணும். நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்தா போதும். பேக்கிங் சோடா பவுட்ரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைஸ், இப்போ தோசைக்கல்ல சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு லைட்டாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கீ ஆட் பண்ணிவிட்டு கீயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஊற்ற போகிற இடத்துல லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு இந்த மாவு எடுத்துக்கிட்டு இப்போ தோசைக்கல்ல ஊற்றிங்க. நீங்கள் வேணால் 1 கரண்டியாக கூட எடுத்துக்கலாம். கைஸ், இந்த க்ரீமில் கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைஸ். மிக்ஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் கைஸ். கைஸ், இப்போ க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு க்ரீம் எடுத்துக்கோங்க கைஸ். க்ரீம் எடுத்து ஒரே ஒரு டோரா ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு கைஸ். அதில் இப்படி க்ரீம் ஆட் பண்ணிட்டு கைஸ் இப்படி ஒன்று வச்சிங்கன்னா டோரா கேக் ரெடி கைஸ். இப்போ நம்ம இந்த டோரா கேக்கை ஹாஃபாக கட் பண்ணிக்கிறோம் கைஸ். கைஸ், இப்போ டோரா கேக் சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கைஸ். தேங்க்யூ.